அதே மாரி நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துறதுக்கு இந்த துளசிய பயன்படுத்தலாம். ஸோ இது ஆராய்ச்சி மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்டின்னா, நேச்சுரல் கில்லர் செல்ஸ் அதே மாரி T செல் மீடியேட்டர் இம்யூனிட்டி இந்த 2 விஷயத்தையுமே இது அதிகப்படுத்துது. ஸோ அதனால தான் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்காக துளசி தீர்த்தத்த அடிக்கடி குடுக்க சொல்லுவோம். ஸோ இது வந்து இம்யூனிட்டிய வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி வைரஸ் காய்ச்சல்களையும் இது வந்து குறைக்குது. ஸோ அப்ப நம்ம தொடர்ந்து குடுத்துட்டு வரும்பொழுது, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே வந்து பலப்படும். ஸோ அதே மாதிரி இந்த துளசியில நெறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டுருக்கு. ஈவன் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சிகள் கூட வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ சில்வர்லயும், அதே மாரி காப்பர்லயும் நானோ பார்ட்டிகிள்ஸ வந்து உருவாக்கி, அதன் மூலமாக புற்றுநோய் செல்கள வந்து அழிக்கலாம். ஸோ அந்த நானோ பார்ட்டிகிள்ஸா உருவாக்குறதுக்கு துளசியோட எக்ஸ்ட்ராக்ட்டையும் சேர்த்து பண்ணும் பொழுது, அதனுடைய பொட்டன்ஷியல் அதாவது அதனுடைய திறன் வந்து இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இந்த நவீன ஆராய்ச்சிகள் இப்போ வந்து செஞ்சுட்ருக்கு. ஸோ அது வந்து அப்கமிங் ஒரு ரிசர்ச். ஸோ அதெல்லாம் நல்லபடியா வந்துச்சு அப்படின்னா, நமக்கு கேன்சர்லயும் நல்ல ஒரு மாற்றம் வந்திருக்கும். பட் நம்மளுடைய முன்னோர்கள் இத முன்னாடியே சொல்லிட்டாங்க. நீங்க ரெகுலரா துளசி எடுத்துக்கும்போது மன அழுத்தம் வந்து இருக்காது. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில அதுதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அதே மாரி ஏர் பொல்யூஷன வந்து கம்மி பண்றதுக்கு, ஸோ இம்யூனிட்டிய வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு, மறதி நோய வந்து சரி பண்றதுக்கு, இது மாரி நெறைய பலன்கள் வந்து இருக்கு. ஸோ துளசி கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து பயன்படுத்துங்க. அதுலயும் கருந்துளசி வந்து இன்னுமே வந்து சிறப்பு. ஸோ துளசிய பொறுத்தவரைக்கும் 22 வகைகள் அதுல இருக்கு அப்படின்னாலும், 2 துளசிய தான் வந்து நம்ம ரொம்ப காமனா வந்து பயன்படுத்தோம். ஒண்ணு வந்து நல் துளசி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இன்னொன்னு கருந்துளசி. இந்த 2 துளசியுமே எங்க கிடைச்சாலும் கண்டிப்பா பயன்படுத்துங்க. மிக முக்கியமாக உங்க வீட்டிலேயே வச்சு நீங்க வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய காற்றுல ஆக்ஸிஜன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆரோக்கியமான ஒரு நபரா வந்து மாறலாம். ஸோ நம்ம இன்னைக்கு அடிக்கடி மருத்துவமனைக்கு போயிட்டுருக்கோம். பட் நம்ம வீட்டிலேயே ஒரு மூலிகைய வச்சு வளர்க்கறதன் மூலமாக நமக்கே தெரியாம நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கும் பொழுது, அந்த துளசிய கண்டிப்பா நம்ம எல்லாரும் வீட்ல வளர்க்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரியான மருத்துவ பலன்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு அத வந்து பயன்படுத்தும்போது, கண்டிப்பா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ துளசிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கும், ஏர் பொல்யூஷனுக்கும் துளசி பயன்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.